நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உணவு உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் செல்வம் நடனாங்கிலிருந்து. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க இரவு ஒரு 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரையும் நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா நம்ம உடம்புல மெலட்டோனின் செக்ரேஷன் ஆகும். அப்போ மெலட்டோனின் செக்ரேஷனால நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறோம் நம்ம அப்படி தூங்குறனால. அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும். இன்னொன்று, நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கிறோம்ல, அது அந்த நினைவுகளை நம்ம பிரெயின்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியம், செல்களை பழுது நீக்கி, அதாவது தான் செல்லை தன்னைத்தானே பழுது நீக்கிட்டு நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு உடம்புல அது வரும். அதனால தான் சொல்கிறது நல்லா தூக்கம் இந்த 10 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. அதுக்காக தான் ஏர்லியாக எந்திரிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயத்துக்கு டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதனாலே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறி போய் நம்ம தூக்கங்கள்லாம் கெட்டு போய் நம்ம உடம்பு சோர்வு, மனப்பதட்டம், மறதி, இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு. சரி சார், நீங்கள் 10 to 2 மணி வரை சொல்கிறீங்க, ஆனால் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அதாவது தூக்கத்துடைய நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியம். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா, குறைஞ்சது ஒரு 6 to 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிங்க. அப்போ தான் உடம்பு நீங்கள் சொல்கிறத உடம்பு கேட்கும். நீங்கள் தூக்கத்தை விட்டுட்டாலே நம்ம நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியம். தூக்கம் வரலையா, நம்ம ஹோமியோபதியில் மருந்து இருக்கு, அதோட நீங்க பயன்படுத்திக்கலாம். இரவு எத்தனை மணிக்கு நீங்க தூங்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்ப்போம். நன்றி.